Today we are going to see about genetics. ஜெனட்டிக்ஸை ஒரு வித்தியாசமாக புரிஞ்சிக்கலான்னு இருக்கோம். லைக் நம்ம திடீர்னு போய் அதாவது அந்த காலத்தில் வந்து ஜெனட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு, ஜஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் இஸ் வந்து ஒரு 100 இயர்ஸில் உருவான ஒரு சப்ஜெக்ட் தான். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அது எங்கே ஆரம்பித்து இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நிற்குது, இப்போ வந்து கிறிஸ்பர்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீன் எடிட் பண்ணலாம், அதாவது உன் உடம்புல வந்து இப்போ திடீர்னு ஹைட் ஆகணுன்னா அதுக்கு கூட வந்து ஃப்யூச்சரில் வந்து கிறிஸ்பரை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவில் லைக் இதை நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ப்ராப்பராக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ என்ன நடக்குதுன்னு ப்ராப்பராக புரிஞ்சிடும். என்னென்ன நியூ டெக்னாலஜி வந்திருக்கு எல்லாமே ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்து போயிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 1900 மெண்டல் தான் ஃபஸ்ட் மெண்டேலியன் இன்னெரிட்டன்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பீ பிளான்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுக்குள்ளே ஒரு மில்லியன் ஹியூமன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஒரு சைல்டு, அந்த சைல்டுக்குள்ளே ஒரு சைல்டுன்னு. ஸோ வந்து ஸ்பெர்மில் வந்து ஒரு சைல்டு இருக்கும், அது அப்படியே டெவலப் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சிரிப்பாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்பெர்முக்குள்ளே வந்து ஒரு சைல்டு உள்ளே குட்டியாக உட்காந்துட்ருக்கு, அது உள்ளே போனோடனே பெருசாகிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு மெண்டேலியன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜெனட்டிக்ஸ் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 34 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு 20,000 ஜீன் இருக்குப்பா. 20,000 ஜீன் இருக்குது. சரி, பக்கத்தில் ஒரு ட்ராகன் ஃப்ளையை ஸ்டடி பண்ணுறாங்க, அதுக்கு வந்து 14,000 ஜீன் இருக்குது. என்னடா இது, நாம் வந்து 20,000 ஜீனு, அது என்னவோ என்ன சொல்கிறதுக்கு ஒரு கை கூட ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற இதுக்கே அவ்வளோ ஜீன் இருக்குது. நம்ம அப்போ நிறைய தானே ஜீன் வச்சுருக்கணும், நம்ம இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ட்ராகன் ஃப்ளை வேறு மாதிரி இருக்குது, நாம் வேறு மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஜெனட்டிக்ஸ்குள்ளே நம்ம ப்ராப்பராக டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன் வந்து ட்ராகன் ஃப்ளை வேறு மாதிரி இருக்குது, நாம் வேறு மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு வித் 6,000 ஜீன்ஸ். ஏன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் எந்தெந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் அப்படியே இது கொஞ்சம் நேரம் கழித்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தது, இப்போ மெண்டேலியன் இன்னெரிட்டன்ஸ் வரப்போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் மெண்டல் வந்தார், அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். எப்படி இப்போ இருக்கிற கிறிஸ்பர் வரை பார்க்க போகிறோம். அப்புறம் ஏஐ ஜெனட்டிக்ஸில் ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்றது வரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெண்டல் போயிடலாங்களா? மெண்டல் என்ன பண்ணுறாரு, ஒரு சும்மா ஒரு இதெல்லாம் ரொம்ப நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வச்சுக்கோங்க. ஒரு பீ பிளான்ட் எடுக்கிறாரு. பீ பிளான்ட்டில் ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோன்னா சீட்ஸ், அதில் வந்து இந்த ட்ரைட்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு 7 ட்ரைட் இருக்கான். 7 ட்ரைட் எடுத்து அதை ஸ்டடி பண்ணுறாரு. என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ஷேப்பு ரவுண்டு ரிங்கிள்டு, அதை வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாரு. அதாவது மகரந்த சேர்க்கை பண்ண வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா அந்த ரிங்கிள்டு வரமாட்டேங்குதான். அதாவது இவங்க 2 பேர் தாத்தா பாட்டினா இவங்களோட பசங்களை ரிங்கிள்டு இல்லையா, ஆனால் பேத்தியில் ரிங்கிள்டு வந்துருச்சான். அவங்க இப்போ ரவுண்டு ரிங்கிள்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா தாத்தா பாட்டினா இவங்களோட பசங்க 2மே ரவுண்டுன்னு இருக்கான். சரி, இவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரி, இந்த பசங்க அதுக்கப்புறம் பசங்கன்னு வந்து நம்ம அனிமல்ஸோட இது பண்ண முடியாது, பிளான்ட்டு அந்த ரவுண்டும் மகரந்த சேர்க்கை பண்ணி வச்சா கடைசியாக ரிங்கிள்டு வருது. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிங்கிள்டுன்னு ஒரு விஷயம் மறைஞ்சு போச்சு, அப்புறம் ஒரு ஜென்ரேஷனில் காணாமல், அதாவது ரிங்கிள்னு ஒரு விஷயம் அவனோட பசங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் காணாமல் போனது செகண்ட் ஜென்ரேஷனில் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு அவருக்கு புரியவே இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இதை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் அப்போ அப்படி ஒரு விஷயமே அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே,
அவர் வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஒரு ஜீன்லாம் இப்போ பேர் வைக்கல, குரோமோசோமை கண்டுபிடிக்கல, ஜீன்னா என்னன்னு தெரியாது, பிசிஆர் தெரியாது, எதுவுமே தெரியாது. தான் ஃபஸ்ட்டு அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கேரக்டரு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் காணும்போது இன்னொரு ஜென்ரேஷனில் வருதுன்னா அது வந்து அவங்க உள்ளுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெர் இஸ் சம் ஃபேக்டரு, அது பேர் வந்து ஜீனு. அந்த ஜீனுக்கு வந்து ஒரு ரூலும் கொடுக்குறாரு. என்னென்னா வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, இருங்க எங்கே இருக்குது, மெண்டல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் பீ பிளான்ஸ் ரிவீல் தட் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த கேரக்டர் இன்ஹெரிட் ஆகுதுல்ல, அது ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டு, ரிங்கிள்டு, இது ரெண்டுத்தையும் அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. தனித்தனியாக அதோட கேரக்டர்ஸ் வெளியே வருது. லைக் வந்து ரவுண்டு ரிங்கிள்டும் சேர்ந்து அதோட குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஒரு புதுசாக ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸோ ப்ராப்பராக செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ரூல் கொடுக்குறாரு. அதாவது இது ஒரு செப்பரேட்டான ஜீன், இது ஒரு செப்பரேட்டான ஜீன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து ஒரு ஜீனும் செப்பரேட்பா, அது தனித்தனியாக வரும், இந்த ஜீனும் அந்த ஜீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ரவுண்டு வேறு ரிங்கிள்டு வேறு அப்படின்றாரு. ஆனால் இவரோட இந்த தியரி வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதில் ஏகப்பட்ட இது இருக்குது, ஃப்ளாஸ் இருக்குது. இது வந்து உண்மை கிடையாது. த லாஸ் ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் எப்போ உண்மையாக இருக்கும்னா, ஒரு ஜீனும் வேறு குரோமோசோமில் இருந்தால் மட்டும்தான் உண்மையாக இருக்கும். இதே வந்து இந்த 2 ஜீனும் சேம் குரோமோசோமில் இருந்தால் இந்த லா ஆஃப் செக்ரிகேஷனும் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டும் இருக்காது. ஏன்னா இந்த 2 ஜீனும் ஒரே குரோமோசோமில் இருந்தால் என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம ஹியூமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து சேம் குரோமோசோமில் இருந்துச்சுன்னா எய்தர் ரீகாம்பினேஷன் நடக்கும், இல்லை லிங்கேஜ் நடக்கும். இதை தான் நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃப்யூச்சரில் என்ன இவர் பண்ண என்ன, இவரோட ஒரு அப்டேட்டட் மாடல் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்று புரிச்சுக்கோங்க. லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் சொன்னார். இது வந்து எப்போ வரும் அப்படின்னா, 2 ஜீனும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குரோமோசோமில் இருந்தால் மட்டும்தான் வரும். 2 பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அசார்ட் இண்டிபெண்ட்லி டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கண்டுபிடிச்சார். அவரை பொறுத்தவரையும் ஒரு ஜென்ரேஷனில் மறைஞ்சது இன்னொரு ஜென்ரேஷனில் வந்துச்சு, அவ்வளோதான். ஓ சூப்பர்ரா, ஏதோ ஒன்று ஃபேக்டர் டிரான்ஸ்மிட் ஆகுது, அது பேர் தான் வந்து ஜீனுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இப்போ அடுத்து நாம் போகிறோம் இவரோட அந்த எப்படி பண்ணார், ஆர்ஒய், ஆட்டோசோமல் ரெசசிவ், அதெல்லாம் நான் பெருசாக டீப்பாக போகல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் கிளிம்ஸ் அபவுட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு த எண்ட் அபவுட் ஜெனட்டிக்ஸ். ஓகேங்களா, தென் வந்து இந்த இது பார்த்தாச்சு. அப்புறம் இவர் இப்போ கண்டுபிடிச்ச இந்த மெண்டலோட இது இருக்குல்ல, இதை தான் வந்து இப்போ வரையும் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸார்டர்னு பார்ப்போம். மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸார்டர்னால் எந்தெந்த டிஸார்டர் வந்து சிங்கிள் ஜீன் இன்வால்வ் ஆச்சோ அந்த எந்தெந்த ஹியூமன்ஸை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த டிஸார்டர் வந்து சிங்கிள் ஜீன் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அந்தந்த ஜீனில் வந்து மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இவர் அப்போவே ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், எக்ஸ்லிங்க்லாம் சொல்லலை. பட் நம்ம பொதுவாக அதை என்ன சொல்கிறோன்னா, எந்தெந்த டிஸார்டர் ஹியூமனில் வந்து சிங்கிள் ஜீனில் இன்வால்வ் ஆகிருக்கோ அதில் வந்து 4 இருக்கும். ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட், எக்ஸ்லிங்க்டு ரெசசிவ். இது 4மே மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவார். ஆனால் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது மெண்டேலியன் இல்லை, ஜஸ்ட்டு இவர் ஒரு ட்ரைட் சொல்கிறாருல, டாமினன்ட் ரெசசிவ் ட்ரைட்லாம் இவர் தானே கண்டுபிடிச்சாரு. அதனால் நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட், எக்ஸ்லிங்க்டு ரெசசிவ், இதுக்கெலாம் வந்து மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு பேரும் வச்சாச்சு. ஆனால் இவர் வந்து செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் பற்றிலாம் எதுவுமே பேசலை. இவர் வந்து ஏதோ ஒரு டாமினன்ட் ட்ரைட்டு, ரெசசிவ் ட்ரைட்டு, அது இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ அடுத்து சரி இதை பார்த்துட்டு அப்போ வந்து இது வந்து ஒரு 1900 கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே செம்ம ஒரு க்யூரியஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரையும் எல்லாருமே என்ன நினச்சாங்க, ஜெனட்டிக்ஸுன்றது ஒன்று வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்போமுக்குள்ளே தான் குழந்த இருக்கும். இவர் வந்து ஏதோ ஃபேக்டருன்றாரு, அது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ யோசனை வரும், இதை நம்ம ப்ராப்பராக இன்னும் நம்ம படிக்கணும்.
அப்படின்றதுனால மார்கன் ஒருத்தன் இறங்குறாரு, தலைவர் மார்கன்னு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, பீ பிளான்ட்டோடைய வேகமாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஸோ அதுக்காக அவர் எடுத்தது தான் ட்ராகன் ஃப்ளை. இதை ஏன் எடுத்துக்கிட்டாரு, சீக்கிரம் செத்து போயிடும், ஸோ தட் ஈஸியாக நம்ம படிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ளே ஈஸியாக வளர்த்தலாம். அதே மாதிரி மொத்தமாக 4 பேர் ஆஃப் அது அவருக்கு தெரியாது, பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்லாம். அதே மாதிரி நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இவர் என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறேன். இவர் வந்து மார்கன் வந்து அப்டேட் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். இவர் வந்து இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் வந்து எல்லா நேரமும் ட்ரூ கிடையாது. இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ட்ரூவாக இருக்கணும்னா அந்த 2 ஜீனும் வேறு குரோமோசோமில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக குரோமோசோமை கண்டுபிடிச்சது இவர் தான், அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். மெண்டலை பொறுத்தவரையும் ஜஸ்ட்டு ஜீனுன்னு சொல்லிட்டாரு. இவர் தான் வந்து ஜீன் வந்து ஒரு த்ரெட்டில் இருக்குது, அந்த த்ரெட்டு பேர் குரோமோசோமு. அந்த த்ரெட்டில் இருக்கிற அந்த ஜீன் வந்து வேறு த்ரெட்டில் இருந்தால் தான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் பாசிபிள். இன்கேஸ் ஒரே த்ரெட்டில் 2 ஜீனும் இருந்துச்சுன்னா சம் ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு, சம் ஜீன்ஸ் வில் காஸ் வந்து பார்த்தோன்னா என்னது ரீகாம்பினேஷன். அதே மாதிரி வந்து அவர் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, செக்ஸ் லிங்க்டு குரோமோசோமுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட ஏதோ ட்ரைட் இருக்குது அப்படின்றாரு. அப்படியே ஒரு இங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த மியாசிஸ் மெட்டாஸ்டசிஸ் எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு என்னென்னவோ சொல்கிறாரு, ரீகாம்பினேஷன்றாரு, அடடடடா அப்படி இப்படின்றாரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து ட்ராகன் ஃப்ளையோட மொத்த ஜீனியும் குரோமோசோமில் மேப்பிங் பண்ணிட்டான். அது எப்படி பண்ணாலும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு மார்கன் வந்து ஃபஸ்ட்டு மெண்டல் வந்து ஒரு இடத்துல ஒரு தீ வச்ச மாதிரி இது அப்படியே பற்றிட்டு எரியுது. என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். எப்படி வந்து அவர் வந்து லிங்க்டு, அதாவது சில ஜீன் வந்து பார்த்தோன்னா லிங்க்டாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லிங்க்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால், இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ளையில் வந்து பார்த்தோன்னா ரெட் ஐ இருக்குது, அதே மாதிரி அதுக்கு விங்ஸ் பெருசாக இருக்குது, ஓகேங்களா. அந்த ரெட் ஐயும் விங்ஸ் பெருசாக இருக்கிற ட்ரைட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதே மாதிரி போகுது, லிங்க்கு தான் போகுது. ஸோ வேறு லெவல் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஸோ அதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 ஜீனும் லிங்க்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா அப்போ 2 ஜீனு லிங்க்டாக இருக்குன்னா அது வந்து ஒரு த்ரெட்டில் தான் இருக்கணும். அந்த த்ரெட்டு பேர் குரோமோசோமு. இது ஏன் லிங்க்டாக இருக்கணும்னா, ஸோ மேபி அது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஓஹோ, 2 ஜீனும் ஒன்றா வருது, அப்போ 2 பக்கத்தில் இருக்குது லிங்க்கு. அப்போ 2 ஜீனும் பக்கத்தில் இருக்கணும்னு நடுவில் ஒரு த்ரெட் இருக்கணும்ல, அப்போ அது பேர் குரோமோசோமு. சரி, இப்போ லிங்க்டாக இருக்குது, அதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ட்ரைட் அப்படியே மாறி வேறு ஒரு ட்ரைட்டு திடீர்னு வருது. என்னடா இது என்னடா ட்ரைட்டு மாறுது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் கிராசிங் ஓவர் ஆர் ரீகாம்பினேஷன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், கிராசிங் ஓவர், அந்த மியாசிஸ் நடக்கும்ல, அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். சும்மா பார்த்துட்டே இருக்கார், நிறைய செக் பண்ணிகிட்டே இருக்கார். ஓகே, இந்த மாதிரி 2 ட்ரைட் ஒன்றா வருது, அப்பா அம்மாவுக்கு இல்லாத ட்ரைட் ஒன்று வருதுன்னா தேர் இஸ் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், அப்போ தான் புது ட்ரைட் வரும், அப்போ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ரீகாம்பினேஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ரீகாம்பினேஷன் நடக்கணுன்னாலும் அந்த ஜீன் வந்து பார்த்தோன்னா சேம் குரோமோசோம், ஆனால் கொஞ்சம் லிங்கேஜ்னால் பக்கத்தில் இருந்தால் லிங்கேஜ், இதே ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா கிராசிங் ஓவர் ரீகாம்பினேஷன் நடந்து ஒரு புது விஷயம் நம்மளுக்கு வரும், ஓகேங்களா. இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரா. ஸோ இது எதுவுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா மெண்டலை பொறுத்தவரையும் 2 ஜீனும் டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருக்குது. ஸோ லிங்கேஜும் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, ரீகாம்பினேஷனும் தெரிஞ்சிருக்காது. இவர் ட்ராகன் ஃப்ளையும் பயங்கர ஏகப்பட்ட கேரக்டர் ஸ்டடி பண்ணதுனால லிங்கேஜனுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி ரீகாம்பினேஷன் ஒன்று கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் எக்ஸ், அதாவது மேல்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக ஏதோ ஒரு ட்ரைட் இருந்துச்சு. இது என்னடா இது, ஒரு வித்தியாசமாக இருக்குது அவருக்கு. மேல்ஸுக்கு மட்டும் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஒயிட் ஐ அப்பியர் ஒன்லி இன் மேல்ஸு. என்னடா ஒயிட் கலர் ஐ வந்து மேல்ஸில் மட்டும்தான் இருக்குது, இது என்னடா ஒரு வம்பா போச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதை புதுசாக கண்டுபிடிக்கிறார். அதாவது தெர் இஸ் சம்திங் கால்டு லிங்க்டு ட்ரைட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஹீமோஃபிலியா ஏ, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மேல்ஸுக்கு அதிகமாக வரும். ஸோ
ஸோ தெர் இஸ் செக்ஸ் லிங்க்டு ட்ரைட்டுன்னு ஒரு விஷயத்தை இவர் தான் கண்டுபிடிக்கிறார். அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கிற எல்லா டிசீஸோட பேசிக்கை கண்டுபிடிச்சது தலைவன் தான், மார்கன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த லிங்கேஜுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க, நம்ம ஹியூமன்ஸில் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா, ஏதாவது ஜீன் வந்து பார்த்தோன்னா ஒன்றாவே வந்து பார்த்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வருமானா? நம்ம ஹியூமன்ஸை பொறுத்தவரை வெரி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு கலர்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு 100 ஜீனு, ஐன்னு எடுத்தால் அதுக்கு ஒரு 1000 ஜீனு, காது ஹைட்டு வெயிட்டு எல்லாத்துக்கும் 100 ஜீனு. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஒரு பேத்தாலஜிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸ் குரோமோசோமில் இன்கேஸ் ஹீமோஃபிலியாவோ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிசீஸ் பேர் என்ன, வான்வெல்லி பிராண்ட் டிசீஸா, இல்லை ஹீமோஃபிலியாவும் அண்டு தென் வந்து பார்த்தோன்னா கலர் பிளைண்ட்னஸ் கண்டுபிடிச்சேன். ஹீமோஃபிலியாவும் கலர் பிளைண்ட்னஸும் எக்ஸ் லிங்க்டு குரோமோசோமில் ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு, ரெண்டுமே இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸும் இருக்குது, அப்புறம் ஹீமோஃபிலியாவும் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டுமே வரும். ரீசன் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அது லிங்க்டு. அப்புறம் ரீகாம்பினேஷனு, அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஹியூமன்ஸை பொறுத்தவரை ஏன் ரீகாம்பினேட் எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்போ அப்பா அம்மா மாதிரி நீ இருக்க, வேறு மாதிரி இருக்க. ஸோ கண்டிப்பாக ரீகாம்பினேஷன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி எக்ஸ் லிங்க்டு ட்ரைட்டும் நம்ம புரிஞ்சிக்கலாம். முன்ன காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி ஹீமோஃபிலியா வந்து மேலில் தான் மோஸ்ட் ப்ராமினெண்ட்டு, மோஸ்ட்லி ஃபீமேல் கேரியராக இருப்பாங்க. ஸோ மெண்டலை பொறுத்தவரையும் ஜீன்ஸ் வந்து அசாட் இண்டிபெண்ட்லி, ஏன்னா அவருக்கு குரோமோசோமை பற்றி தெரியாது. ஆனால் ஏன் அசாட் இண்டிபெண்ட்லின்னு சொன்னார்னா, அவர் கண்டுபிடிச்ச எல்லாமே வந்து ஜீன்ஸ் வந்து வேற ஒரு குரோமோசோமில் இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ அவர் சொன்னது உண்மை தான். அவர் சொன்னது அப்படியே எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னது உண்மை. ஜஸ்ட் வி ஹாவ் டு ஆட் இஃப் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் குரோமோசோம். மார்கன் பொறுத்தவரையும் அவர் ப்ராப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். குரோமோசோம் சேமாக இருந்துச்சுன்னா லிங்கேஜ் அண்டு என்னது கிராசிங் ஓவர் இருக்குது. செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா இதே ஜீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருந்துச்சுன்னா இண்டிபெண்ட்டாக அசால்ட்டாகவும் கிராசிங் ஓவர் வந்து இருக்குது. அப்புறம் வந்து செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ஸ் எவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவர் மேப்பிங் பண்ணிட்டாரு. என்னடா இவர், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அப்படி ஒரு, அதாவது கேமிட்டு ஏதோ குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க டக்குன்னு ஜீனை மேப் பண்ணிட்டானுங்க. அதே அப்புறம் மேப் பண்ணானுங்கன்னா அவனுங்க ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரே சேம் குரோமோசோமில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது தான் ரீகாம்பினேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை வச்சு நம்ம கிராசிங் ஓவர், இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு யூனிட் கொடுத்துட்டாங்க, 1 மேப் யூனிட்டுன்னு. ஸோ ஒரு 1% கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் ஏ அண்ட் பி வந்து 16% ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ஜீன் ஏக்கும் பிக்கும் 17 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து ட்ராகன் ஃப்ளையோட மொத்தத்தையும் வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக் மேப்பிங் பண்ணிட்டாங்க. பண்ணி 4 குரோமோசோமுக்கு ஜெனட்டிக் மேப்பிங் பண்ணி இதை வந்து அவரே பண்ண முடியல, அவரோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் பண்ணார். வேறு லெவலில். ஸோ மெண்டலும் பிடிச்சாச்சு, மார்கனும் பிடிச்சாச்சு. மார்கன் வச்சு தான் லிங்கேஜு, ரீகாம்பினேஷனு, எக்ஸ் லிங்க்டு ட்ரைட்டு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பக்கம் டார்வின் வேறு வந்து எவால்யூஷனு, அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து எவால்யூஷனில் தான் வந்தோம், எல்லா அனிமல்ஸும் வந்து எவால்யூஷனில் தான் இதாகுது. இன்னொரு பக்கம் ஜெனட்டிக்ஸு, என்னடா அப்போ வந்து ஒருத்தன், இது செம்ம சிரிப்பாக இருக்கும். தெர் இஸ் ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஒரு ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபேக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. யூஜெனிக் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறானுங்க. இதெல்லாம் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறானுங்கன்னு எனக்கு புரியலை. இப்படி கூடயா ஒருத்தனுங்க இருந்திருப்பானுங்க. யூஜெனிக் சொசைட்டின்னு அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இதோட மேஜர் திங் என்னென்னா யூஜெனிக் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணி ஹியூமன்ஸ் வந்து நம்ம வேறு லெவலில் வந்து போகணுன்னா நம்ம வந்து இந்த ஜெனட்டிக்கலி டெஃபிஷியண்ட்டான ஸ்பீஷஸ் எல்லாம் அழிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊனமுற்றவங்க, ஜெனட்டிக் டிசீஸ் வந்தவங்க, ஏன்னா இதெல்லாம் ஹெரிடிட்டியில் தான் ட்ராவல் ஆகுதுன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி டார்வினியன் எவால்யூஷன் வரையும் நல்ல பாப்புலேஷன் இருந்தால் தான் வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சி இவனுங்க பார்த்து எத்திக்கலாகவே, அதாவது ரொம்ப அன்எத்திக்கல் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஜெனிக் சொசைட்டின்னு உருவாக்கி நம்ம வந்து இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும்னானுங்க. நம்ம எல்லாருக்கும் ஹிஸ்டாரிக்கலாக ஒன்று தெரியும், என்னது ஹாலோகாஸ்ட். அதாவது ஹாலோகாஸ்ட்டாக அந்த இவர் பண்ணது,
ஹிட்லர் ஆலோகாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மொத்த ஜூஸையும் போட்டு கொன்னார். அவர் பண்ணதுக்கு அவர் இதனால தான் பண்ணாருன்னு இல்லை. அவர் இந்த இந்த அவர் வந்து எப்படி கம்யூனிசம் வந்து ஒரு பீக்கில் எடுத்துகிட்டு போனார், ஹிட்லர் பீக்கில் எடுத்துகிட்டு போய் எப்படி அங்கே இருக்கிற எல்லாரையும் இது மேனிப்புலேட் பண்ணாரோ, அதே மாதிரி இந்த யூஜெனிக் திங்கையும் ரொம்ப அமெரிக்காவோடய பயங்கரமாக இது பண்ணது ஜெர்மனி தான். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஹிட்லரு இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அவர் பண்ண எல்லா தப்புக்கும் ஒரு ரீசன் சொன்னார்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவரை பொறுத்த வரையும் கேவலமான ஜீன் யார் யாருக்கு இருக்குது, ஊனமுற்றவர்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக் டிசீஸு, அதோடு சேர்த்து அவரை பொறுத்தவரையும் ஜூஸ் வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக்கலி டெஃபிஷியன்ட் பாப்புலேஷன் அவரை பொறுத்தவரையும். ஸோ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு, அதாவது ஜெனட்டிக் டெவலப் ஆகிட்டு வரும்போது ஒரு பக்கம் இந்த மாதிரியும் நடக்குது. கேட்கவே ஒரு வியர்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இன்னொரு ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜெனட்டிக்கை பொறுத்த வரையும் ஒரு செம கான்செப்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான். ஒருத்தங்க ஏலியன்ஸ் வந்து நம்ம எர்த்தை அழிக்க வராங்க. ஜெனட்டிக்ஸ்ன்றதை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏலியன்ஸ் வந்து ஹியூமன்ஸை வந்து பார்த்தோன்னா அழிக்கணும்னு வராங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் ஏலியன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது, தே கேன் மேனிப்புலேட் ஹியூமன்ஸ், ஓகேவா. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சண்டை போடுறதுக்கெல்லாம் இது இல்லை. ஸோ ஹியூமன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சக்தி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு தே மேனிப்புலேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனட்டிக்கலாக டெஃபிஷியண்ட்டான ஒரு பாப்புலேஷனை மட்டும் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹியூமனே வந்து ஒரு 100 இயர்ஸில் எல்லோரும் செத்து போயிடுவோம். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரையும். ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்கிற வரையும் தான் எல்லாமே. ஜெனட்டிக் டைவர்சிட்டி போயிடுச்சு, நம்ம முடிஞ்சோம். ஸோ இப்போ இன்கேஸ் ஏலியன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அழிக்கணும்னா அவங்க என்ன பண்ணலான்னா, நம்மள மாதிரி இன்னொரு ஒரு ஒரு 1 பில்லியன் பாப்புலேஷன், ஜெனட்டிக்கலி டிஃபிஷியண்ட்டான பாப்புலேஷனை நம்ம கூட மேட் பண்ண வச்சு குழந்தைங்களை எல்லாத்தையும் ஊனமுக்கி, இதே ஒரு 2-3 ஜென்ரேஷன் பிறந்தா நம்ம எல்லோரும் காலி ஆகிடுவோம். ஸோ அந்தளவுக்கு ஜெனட்டிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஏலியன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்னொரு நம்ம ஏன் ஏலியன்ஸ்னு சொல்கிறோம், நாம் வந்து டாகுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்கோம். டாகுன்றது என்னது, உல்ஃப்லேருந்து வந்திருக்கு. உல்ஃப்லேருந்து வந்திருக்குன்னா உல்ஃப்னா என்னது, ஜஸ்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். அது பாட்டு காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம். அதை எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம், நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு போடுவோம், அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம். இதுதான் வைல்ட் லைஃப் அனிமலை நம்ம அழகாக இது பண்ணோம். ஆனால் என்ன பண்ணாங்க இந்த ஃபாரினில், இந்த வந்து பார்த்தோன்னா க்யூட்டு மயிருன்னு சொல்லிட்டு நாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா க்யூட்டாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஜெனட்டிக்கலி டெஃபிஷியண்ட்டான ஸ்பீஷியஸ் கூட மாறி மேட் பண்ண வச்சு, நம்ம பெக்குன்னு ஒரு அனிமல் இருக்குமே, ஒரு பார்க்கவே பைத்தியக்காரத்தனமா, அவது சியூவா, அப்புறம் வந்து அந்த மாதிரி கேவலமான அனிமல் க்யூட்டுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் நான் வந்து அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம்னா, இந்த பெக்கு வந்து பார்த்தோன்னா பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் டிஸ்பினியாலே இருக்குமா. ஸோ ஜெனட்டிக்கை வந்து இட்ஸ் லைக் வந்து சொல்லுவாங்கள்ல, இட்ஸ் லைக் வந்து பாசிட்டிவாக கொண்டு போனால் வேறு மாதிரி இருக்கும், நெகட்டிவாகவும் கொண்டு போகிறத வேறு தப்பான கைக்கு போனால் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ ஜெனட்டிக்கை பொறுத்தவரையும் நம்ம அழகாக மாடிஃபை பண்ணலாம். ஒரு பக்கம் நீ பாசிட்டிவாக கொண்டு போகிறேன்னு யூஜெனிக் சொசைட்டியை உருவாக்கி ஹியூமன் அன்எத்திக்கலாகவும் போகலாம். நெகட்டிவாக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு நான் வந்து டாக்ஸ் எல்லாம் க்யூட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அதை வந்து பிறந்ததுலேருந்து சாவர வரையும் ஒரு டிசீஸான என்னை பொறுத்த வரையும் இந்த மாதிரி கேவலமான ஜெனட்டிக்கலி டிஃபிஷியன்ட் ஸ்பீஷியஸை உருவாக்குறதை நிறுத்தணும். அதை பிறக்க வச்சு அதுக்கு வந்து கொடுமையை கொடுத்து ரொம்ப மோசம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வந்து நம்மளை ரூல் பண்ணுறவங்க இதெல்லாம் ப்ராப்பராக வந்து எத்திக்கலாக வச்சுருக்கணும். சரி, ஓகே, நம்ம நிறைய பேசியாச்சு. அடுத்து எங்கே போகலான்னா, இது வந்து சரியான ஸ்டோரி. சரி, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் கிரிஃபித்துன்னு ஒருத்தன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அதாவது ரொம்ப நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஜீனு குரோமோசோமில் இருக்குது, எல்லாம் ஓகே தான்.
ரொம்ப நாளாக இவனுங்க நினச்சிட்டு இருந்தது வந்து ப்ரோட்டீன் தான் நம்ம உடம்புல வந்து மேக் பண்ண எல்லாமே. நம்ம உடம்பு எதால் ஆயிருக்கு? ப்ரோட்டீன். அப்போ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரோட்டீன் தான் அப்படின்னா, அப்புறம் தான் கிரிஃபித்னு ஒருத்தன் வந்து டேய் ப்ரோட்டீன்லாம் வந்து அந்த காலத்து கான்செப்ட்டு, இட்ஸ் ஏ டிஎன்ஏ, ஆர்என்ஏ கூடயே கிடையாது, டிஎன்ஏ. ஆனால் வைரஸ், அதாவது என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்திருக்கு வைரஸில். அப்படியே எவால்யூஷனில் வந்து டிஎன்ஏவாயிருக்கு. ஏன் டிஎன்ஏ வந்திருக்குன்னா டிஎன்ஏ இஸ் ஜஸ்ட் ஸ்டெபிலிட்டி, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இதை பாருங்களேன், எப்படி பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது பேர் ஃபோட்டோ 51ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்னென்னா அந்த குரோமோசோமோ அந்த ஜீனையோ கண்டுபிடிக்கணும், இல்லை அந்த டிஎன்ஏ. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து அந்த வேர்ட்ஸில் வந்து நிறைய குழப்பம் இருக்குது தானே. குரோமோசோம், ஜீனு, ஜீனோமு, அப்புறம் வேறு என்ன இருக்கு? ஜீனு, ஜீனோமு, குரோமோசோம், அவ்வளோதானே. அப்புறம் டிஎன்ஏ. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ என்னென்னா, இப்போ டிஎன்ஏ தான் மெயின். அதாவது என்னென்னா குரோமோசோமுன்றது ஃபஸ்ட்டு வந்து ஜீன்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும், குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் ஒரு இடம் மட்டும் ஜீனுன்னு சொல்லுவோம். குரோமோசோமும் டிஎன்ஏவும் ஒன்று தான். டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக இருக்குது. குரோமோசோம் வந்து என்னென்னா டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா, டிஎன்ஏன்றது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அளக்கணும் அப்படின்னா எர்த்தையே ஒரு டைம் சுற்றி அளந்துடலாம். அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை நீ வந்து மடிக்கணும் அப்படின்னா அது பேர் மடித்து வைக்கிறது பேர் வந்து குரோமோசோமுன்னு குரோமோசோம் இல்லை, குரோமேட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏன்றது ஒரு பெரிய த்ரெட்டுப்பா. அந்த த்ரெட்டில் ஏகப்பட்ட ஜீன் அங்கங்கே ஒட்டின்னு இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்த நம்ம பாடியில் டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா லென்த்தாக இருக்காது, மடிஞ்சு இருக்கும். அது பேர் வந்து பார்த்தோன்னா குரோமேட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மடிஞ்சு இருக்கும்போது அதில் யூக்ரோமேட்டின், எட்டிரோக்ரோமேட்டின்லாம் இருக்குது. அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வரல. தென் வந்து பார்த்தோன்னா குரோமோசோமுன்றது இன்னும் வந்து ப்ராப்பராக லைக் ரொம்ப மடிஞ்சு இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதுதான் நம்ம உடம்புல ஒரு செல்லை திறந்து பார்த்தா என்ன தெரியும்னா குரோமோசோம்ஸ் தான் தெரியும். 23 பேர் ஆஃப் குரோமோசோம். அதை நம்ம டிஎன்ஏன்னு சொல்லலாம், ஓகேங்களா. 23 பேர் ஆஃப் குரோமோசோம், அது பேர் தான் குரோமோசோமுன்றது. ஸோ இப்போ எல்லோரும் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு, இப்படிலாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இப்படிலாம் வந்து அது பரவுது, ஹெரிடிட்டி, லிங்கேஜ், ரீகாம்பினேஷன் எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரில. அப்போ வந்து தான் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ 51ன்னு ஃப்ராங்க்லின்னு ஒருத்தங்க ஈஸியாக வந்து பார்த்தோன்னா ரோசலின் ஃப்ராங்க்லின் அண்ட் ரேமன் காஸ்லிங், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா இவங்க தான் ஃபோட்டோ 51 எடுத்தாங்க. இதை எப்படி எடுத்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எக்ஸ்ரே, அந்த நம்ம ஒரு டிஎன்ஏ எடுத்து எக்ஸ்ரே வந்து அனுப்பி அதோட டிஃப்ராக்ஷனை ஸ்டடி பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கை போட்டு இப்படி தாண்டா டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ 51 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து ப்ராப்பராக ஒரு ஃப்யூச்சரில் இதை வச்சு தான் வந்து இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது பாருங்களேன் அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபோட்டோ 51ன்னு. ஸோ என்ன ஒரு மோசமான விஷயம்னா இவங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. ஃபோட்டோ 51 பற்றியும் யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது யார்? டிஎன்ஏவை கண்டுபிடிச்சது யாருப்பா? வாட்சன் அண்ட் கிரிக்கி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இவங்க தான். இது மட்டும் கண்டுபிடிக்கலன்னா அவங்க வந்து இந்த 3D ஸ்ட்ரக்சர், டபுள் ஹெலிக்ஸு, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க ரொம்ப முக்கியம். ரோசலின் ஃப்ராங்க்லின்னு இவங்க வந்து ஓவேரியன் கேன்சரில் கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த இமேஜை யூஸ் பண்ணி தான் அவங்க கண்டே பிடிச்சிருக்காங்க. இது அவ்வளோ ஒரு இமேஜ், இஸ் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் இமேஜ் ஆஃப் டிஎன்ஏ. ஃபோட்டோ 51 நீங்கள் நெட்டில் போட்டால் கூட வரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷனுக்கு, அப்புறம் வந்து வாட்சன் அண்ட் கிரிக் அடுத்து பார்க்க போகிறோம், அவருக்கு பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது இதுதான். ஸோ ஜேம்ஸ் வாட்சனே சொல்லியிருக்காரு, வித்தவுட் ஃபோட்டோ 51 மீ மைட் ஹாவ் நாட் டிஸ்கவர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸோ சூன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ்லேயே ஃபோட்டோ 51 வந்து பார்த்தோன்னா இட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃப். அப்பா இப்போ வந்து எல்லோரும் ஜேம்ஸ் வாட்சன் அவனை பற்றி தான் இப்போ வரப்போகிறேன்னு தெரியும். இப்போ வந்து எல்லோரும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக படித்தாச்சு, தென் வந்து பார்த்தோன்னா எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு படித்தாச்சு. இப்போது அதோட எக்ஸ்ரே, அதாவது நம்ம ஹியூமன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் அப்படி இருக்கும், அதையே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3D ஸ்ட்ரக்சரை வந்து வரையணும் இல்லை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கும் போதே சார்காஃப் ரூல்ஸ்னு ஒன்று வந்து அவன் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டான்னா,
டிஎன்ஏல வந்து அடினைன் எவ்வளோ இருக்கோ தைமைன் அது ஈக்குவலாக இருக்குது, குவானைன் எவ்வளோ இருக்கோ சைட்டோசின் அவ்வளோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சது சார்காஃப் ரூல். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தலைவன் வாட்சன் அண்ட் கிரிக்கும் என்ன பண்ணுறானுங்க, இங்கே பாருங்கள், ஃப்ராங்க்லின் எக்ஸ்ரே டிஃப்ரெக்ஷன் பேட்டர்ன், சார்காஃப் ரூல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கெமிக்கல் நாலேஜ் இருக்குது. எப்படின்னா ஒரு டிஎன்ஏனா ஒரு பாஸ்பரஸ் இருக்கும், ஒரு சுகர் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும். அதே மாதிரி அடினைனும் தைமைனும் ஈக்குவலாக இருக்கும், குவானைனும் சைட்டோசினும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடினைன் அதை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு 3D ஸ்ட்ரக்சருக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு நோபல் ப்ரைஸும் வாங்கினாங்க அவங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் பிரேக் த்ரூ. இந்த டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் தான் வந்து இவ்வளோ இது இட் டேக்ஸ் ஒரு 40 years ஆச்சு. இதுக்கப்புறம் நடந்தெல்லாம் அப்படியே கடகட, அதாவது 1900 ஆரம்பிச்சு இப்போ 2020, இது வந்து ஒரு 1940, எனக்கு கரெக்டாக டைமிங் தெரில, பட் அதுதான். ஸோ இது கண்டுபிடிச்ச உடனே டக்கு அடுத்த ஒரு 10 yearsல சென்ட்ரல் டாக்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வரையும் என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஎன்ஏவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க, இப்போ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரு எப்படி ப்ரோட்டீனாக மாறுது, ஏன்னா நம்ம உடம்புல பில்டிங் பிளாக்ஸ் யார், தலைவர், ப்ரோட்டீன்ஸ் தானே. ஒரு மசில் எடுத்தால் ப்ரோட்டீன், ஒரு கண் எடுத்தால் ப்ரோட்டீன், ஒரு ஸ்கின் எடுத்தால் ப்ரோட்டீன். ஸோ அப்போ ப்ரோட்டீன் வந்து இந்த டிஎன்ஏலேருந்து வரணும். அது ஏன் எப்படின்னு ஒரு 10 yearsலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 ப்ராசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டிஎன்ஏவை இன்னொரு டைம் டிஎன்ஏவை மாற்றுறதுக்கு இன்கேஸ் மெடி காப்பீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது பேர் ரெப்ளிகேஷனு. டிஎன்ஏ எடுத்தவுடனே டேரெக்டாக ப்ரோட்டீனாக மாற முடியல அதால். ஸோ நடுவில் ஒரு எம்ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறணும்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனு. ஸோ எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு அப்படின்றது வெறும் 10 to 15 yearsல கண்டுபிடிச்சிட்டாங்கடா. கடைசியாக ப்ரோட்டீன் வந்து டிஎன்ஏலேருந்து டிரான்ஸ்லேஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன், எப்படி ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு. இதை சொல்லிவிட்டு நான் இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ வேறு என்ன ஓகே, இந்த கோடிங் நான் கோடிங்லாம் வந்து நம்ம ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்துடலாம். ஸோ சென்ட்ரல் டாக்மாவை வந்து 10 to 15 yearsலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகேங்களா. இந்த டிஎன்ஏ எலிக்ஸ் கண்டுபிடிச்சோன்னே. ஸோ டிஎன்ஏ எலிக்ஸ்லேருந்து இது டபுள் ஸ்டாண்டர்ட் எலிக்ஸா, இது வந்து பார்த்தோன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ், அது பேர் என்னது, டிரான்ஸ்கிரிப்ஷன். அது மூலிமா ஒரு எம்ஆர்என்ஏ வந்துடுது. ஆனால் வந்து எம்ஆர்என்ஏல என்னென்னா, ஏன்னா டிஎன்ஏல இருக்கிறது தான் ஜீனு, ஓகேவா. ஒரு டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் ஜீன், அந்த ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எம்ஆர்என்ஏக்கு போகுது. அந்த ஜீன்லேருந்து எம்ஆர்என்ஏக்கு போன இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்லேஷன் மூலயமா ப்ரோட்டீனுக்கு வருது. ஸோ இதில் நடுவில் சின்ன ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலயமா இந்த டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் ஜீன், நான் சொன்னேன்ல டிஎன்ஏ தான் பெருசு, ஜீனுன்றது ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான், நீங்கள் ரொம்பலாம் குழம்பக்கூடாது. அதை கசக்கனா என்னது, குரோமாட்டின், ரொம்ப கசங்கன்னா குரோமோசோம், டிஎன்ஏவை அவ்வளோதான். ரொம்பலாம் போட்டு ஜீனோம்னா என்டையர் குரோமோசோம் ஆர் என்டையர் டிஎன்ஏ தான் வந்து ஜீனோமு, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஜீனை வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இது டபுள் ஸ்ட்ராண்டு, அது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறிடும். ஆனால் ஜீனை பொறுத்தவரையும் நம்ம வந்து பார்த்தோன்னா 3 விஷயம் இருக்கும் ஜீனில். ஜீனை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் டிஎன்ஏ மெட்டீரியல் தான் எக்ஸான்ஸு ப்ளஸ் இன்ட்ரான்ஸும் இருக்கும். ஜீன் வந்து பார்த்தோன்னா இஸ் மேடப் ஆஃப் 2 பார்ட்ஸு, ஒன்று வந்து எக்ஸான்ஸு, இன்னொன்று இன்ட்ரான்ஸு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இதிலேருந்து ஆர்என்ஏ எடுக்கும்போது எக்ஸான்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து கோட் ஆகும், இன்ட்ரான்ஸ் வந்து நான் கோடட் ரீஜனாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ப்ரோட்டீனாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரான்ஸை வந்து அடித்து தூக்கணும், புரியுதா. ஜீனில் வந்து 2 விஷயம் இருக்குது, இன்ட்ரான்ஸ் ஒன்று, எக்ஸான்ஸ் ஒன்று. ஸோ இந்த எம்ஆர்என்ஏல அது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண வரும்போது இந்த தேவையில்லாத இன்ட்ரான்ஸும் உள்ளே வந்துடும். இப்போ டிரான்ஸ்லேஷன் போகும்போது ப்ரோட்டீன் வந்து இன்ட்ரான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது, அதனால் இன்ட்ரான்ஸை வெளியே எடுக்கணும். அது பேர் தான் ஸ்ப்ளைசிங். ஃப்யூச்சரில் பார்ப்போம் அல்டர்னேட் ஸ்ப்ளைசிங்னா என்ன, அது எப்படி ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்லாம். ஸோ கடைசியாக மெச்சூர் எம்ஆர்என்ஏ எக்ஸான்ஸ் ஒன்லி. ஸோனால் ஏன்னா இந்த எக்ஸான்ஸ் மட்டும்தான் வந்து கோட் ஆகிறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் மூலயமா ரைபோசோமை யூஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ரோட்டீன்ஸ் இஸ் ஏ பில்டிங் பிளாக். ப்ரோட்டீனும் வந்து டேரெக்டாக வந்து
நான் அதாவது ப்ரோட்டீன்னு டேரெக்டாக இது அதாவது ப்ரோட்டீன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் எம்ஆர்என்ஏனா யூஸிங் கோடான்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே சென்ட்ரல் டாக்மா தான். ஒரு 10 to 15 இயர்ஸில் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறுது, எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுது. இந்த எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுறதுக்கு அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும், புரியுதா? அதுக்கு வந்து அவங்க கோடான்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோத்தையும் 10 to 15 இயர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கோடான் வந்து இட்ஸ் லைக் 3 letters ஏடிஜி ஜிஏடி, அதிலே ஸ்டாப் கோடான்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பயாலஜி படிக்கும்போது புரியும், ஜஸ்ட் ஓவர் வியூ. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கோடான்னு ஒன்று வந்துடுச்சு. ஸோ இந்த அதாவது ஒரு எம்ஆர்என்ஏ அப்புறம் ஒரு கோடான் ஒரு கோடான் மூலயமா வந்து ஒரு என்ன வரும், டிஆர்என்ஏ வரும். அந்த கோடான் யூஸ் பண்ணி ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து ஒரு ஜீனுக்கு ஒரு குறிப்பிட்ட அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அது 3D ஸ்ட்ரக்சராக மாறிட்ட அப்புறம் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ 3D ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகணும்னா இந்த அமினோ ஆசிட் இந்த அமினோ ஆசிட் ஒன்றுத்துக்கு நடுவில் என்ன இருக்கும், பாலிபெப்டைட் செயின், அது ப்ராப்பராக மாடிஃபை ஆனால் தான் அது ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் ஆகும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட். அது அந்த ப்ரோட்டீன் வந்து ஒர்க் ஆகணும்னா இட் ஹேஸ் டு பி 3D. ஏன் இந்த 3D நான் அந்தளவுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவிலேருந்து இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் இதுவரையும் என்னென்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு கேவலமான கான்செப்டாக இருந்துச்சு. அப்புறம் மெண்டல் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், குரோமோசோம் வேறு இதில் இருக்கும். மார்கன் வந்து சேம் குரோமோசோமில் இருந்தால் லிங்கேஜு ரீகாம்பினேஷன் இருக்கும். இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஜெனட்டிக் மேப்பிங் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணார், அப்புறம் செக்ஸ் லிங்க்டு ட்ரைட்டை கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யூஜெனிக் சொசைட்டி அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் கதை படித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான போட்டி. இவ்வளோ நாள் வந்து ஜீனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட போட்டி இருந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான போட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ 51 அதை எப்படி எல்லாம் உலகமே மறந்துச்சு, இப்போ வரையும் யாரும் அதை பற்றி பேசலை. அப்புறம் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள்லேயே வந்து எப்படி அந்த டிஎன்ஏன்ற ஸ்ட்ரக்சர் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் ஒரு பர்டிகுலர் ஜீன்லேருந்து எப்படி ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த சென்ட்ரல் டாக்மா அதில் கோடான் எங்கே வரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு ஒரு 15 இயர்ஸில். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் எப்படி வந்து என்ன சொல்கிறது, நம்ம உடம்புல இருக்கிற மொத்த டிஎன்ஏவையும் எப்படி மேப் பண்ணாங்க, அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஜெனட்டிக்கை யூஸ் பண்ணி என்னென்னலாம் டெக்னாலஜி வந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்பரை பற்றி பார்க்க போகிறோம், ஏஐ பற்றி பார்க்க போகிறோம், ப்ரிசிஷன் மெடிசன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுதான் செகண்ட் பார்ட்டை. லெட்ஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க.